ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஜெய். ராமானுஜா 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 ராமானுஜாச்சாரிய பகவான் கி ஜெய். சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஜெய். ஸ்ரீசைலேச தயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். முன்னந்திருவாய் மொழிப்புள்ளை தாமுபதேசித்த நேர்தன்னின்படியை தனவாத சொல் மணவாள முனி தன் அன்புடன் செய் உபதேச ரத்தின மாலை தன்னை தன் நெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகலதயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஜெய். இந்த உபதேச ரத்னமாலையில 58வது பாசுரமாக ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய வைபவத்தையே திருப்பி சொல்றார். இது ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய வைபவம் அப்படிங்கிறத காட்டிலும் அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடையதான ரகசியார்த்தங்கள் எல்லாம் ஒரு ஆச்சாரியர்கிட்ட போய் கேளுங்கோ அப்படிங்கிறத எதிர்மறையாகவும் சொல்லி பார்த்தார், நேர்மறையாகவும் சொல்லி பார்த்தார். அதில் யார் யாருக்கெல்லாம் அதில் ஆசை உண்டாயிடுத்தோ அபிமுகமாக வந்துட்டாலோ அவளுக்கெல்லாம் பார்த்து மேலும் உபதேசம் பண்ணுறார். ஆக இதுவும் ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய வைபவம் தான். இருந்தாலும் பரோபதேச முகேன இதனுடைய பிரபாவத்தை சொல்லிட்டு வரார். ஏன்னா மற்ற பிரபந்தங்களை சொல்லச்சே ஈடு வியாக்கியானம் சொல்லச்சே கூட இதை நீங்கள் கற்றுக்கோங்கோ, ஆச்சாரியர்கள் நாடி போய் கற்றுக்கோங்கோ, தெரிஞ்சுக்கோங்கோ, அதுபடி நிஷ்டையில் நில்லுங்கோ அப்படின்லாம் தனியாக சொல்லலை. இந்த உபதேசத்தம் அல்ல. ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரேன்னா இது சகல சாஸ்திரார்த்த சார தமமான விஷயம் அப்படிங்கிறதுனால ஆரம்பமாக திருவாய்மொழியினுடைய வியாக்கியானம் தானே ஈடு 36,000 படி. அதுலேயும் கூட சாரத்தமமாக புரிஞ்சு எடுத்து தான் கொடுக்குறார் இந்த ஸ்ரீவச்சன பூஷணமாக இருக்கிறதுனால. அப்போ இதனுடையதான வைபவத்தை நீங்கள் அவசியம் தெரிஞ்சுட்டு அதுபடி நடங்கோ அப்படிங்கிறத பரோபதேசமாக உபதேசம் பண்ணிட்டு வரைச்சு. இந்த 58வது பாசுரத்தில் சச்சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால் மெச்சும் வியாக்கை தான் உண்டாகில் நச்சி அதிகரியும் நீர் வச்சன பூஷணத்து கற்ற மதியுடையீர் மத்தியத்தராய். நம்ம சம்பிரதாயத்துக்கு தான் சத் சம்பிரதாயம்னு பேர். சத்புருஷர்களே இருந்து வழி நடத்தக்கூடிய சம்பிரதாயமாக இருக்கிறதுனால சத் சம்பிரதாயம். மேலும் சாதுக்கள் அனுஷ்டிக்கக்கூடிய சம்பிரதாயம், அதனாலேயே அதுக்கு சத் சம்பிரதாயம்னு பேரு. இந்த சத் சம்பிரதாயத்தில் ஒருத்தன் சேரணமானா இந்த பாதையில் வரணும்ன்ற ஆசைப்படணுமானா அவனும் சத்தா இருக்கணும், சாத்விகனாக இருந்தால் தான் இதில் வர முடியும். சத்வாது சஞ்சாயத்தை ஞானம்ன்றதுனால இந்த ஞானம் உண்டாகி அனுஷ்டான பர்யந்தம் அவனுக்கு வரணுமானா அதுக்கு அடிப்படை சாத்விக குணம் இருக்கணும். அப்போ சத்வஸ்தர்களுக்கு தான் இந்த பாதை கிடைக்கும். சத்வஸ்தர்கள் போகிற பாதை சத்துக்களால் ஏற்படுத்தப்படுற பாதை, சத்துக்களால் காட்டி கொடுக்கப்படுற பாதை அப்படிங்கிறதுனால இதுக்கு சத் சம்பிரதாயம். சம்பிரதாயம்னா வழக்கம். சாதுக்கள் எந்த பாதையில் போகிறாலும் வழக்கமாக அதுக்கு தான் சத் சம்பிரதாயம்னு பேர். இந்த சத் சம்பிரதாயத்தை பற்றி இங்கே எடுக்கிறார். இதில் அவதாரிகளை சொல்லிட்டு வரார் சுவாமி பிள்ளைலோகஞ்சியர். உய்ய நினைவுடையீர் என்று கீழே
இவராலே உபதேசிக்கப்பட்டவர்கள் இந்த உபதேசம் பலித்தவாறே வசனபூஷணத்தின் ஆழ்பொருளை கற்று என்றும் வசனபூஷணத்தின் வான்பொருளை கல்லாததென்னோ என்றும் இப்படி அதன் அர்த்தத்தை நாங்களும் அறிந்து உஜ்ஜீவிக்கும்படி அன்பய வெதிரேகங்களாலே பலகாலம் அருளி செய்யா நின்றீர். நாங்கள் அதில் அர்த்த கிரகணம் பண்ணும் உபாயம் என்ன ஆகில் சத்சம்பிரதாய நிஷ்டராலே ஸ்லாகனீயமான வியாக்கியானம் உண்டாகில்லத்தை அதிகரித்து அம்முகத்தாலே அறியுங்கோள் என்கிறார் அப்படிங்கிறார். உய நினைவுடையீர் உஜ்ஜீவிக்கணும்ன்ற எண்ணம் சங்கல்பம் யார் யாருக்கு இருக்கோ அப்படின்னு ஆரம்பிச்சு உபதேசம் பண்ணிச்சவே அதில் அன்வய வெதிரேகங்களாக நேர்முகமாகவும் எதிர்மறையாகவும் ரெண்டு விதமாகவும் உபதேசம் பண்ணி அவளை ஓரளவு திருத்தி கொண்டு வந்துட்டார் சுவாமி மணவாள மாமுனிகள் இந்த பாசுரம் வரைச்சு. வசனபூஷணத்தின் ஆழ்பொருளை கற்று அப்படின்னோ வசனபூஷணத்தின் வான்பொருளை கல்லாதது என்னோ அப்படின்னோ ரெண்டு விதமா பேசி நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் பேசி இதை தெரிஞ்சிக்க வேண்டாமா அப்படின்ன உடனேவே அத்தனை பேரும் அங்கே வந்திருக்கிறவாள்லாம் நாங்கள் அதனுடைய அர்த்த கிரகணம் பண்ணும் உபாயம் என்னென்ன, இதனுடைய அர்த்தத்தை எப்படி கிரகிச்சுக்கிறது, நாங்கள் ஸ்ரீவச்சனபூஷணத்தினுடைய ஆழ்பொருளான அர்த்தங்கள் எல்லாம் எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஆகில் சத் சம்பிரதாய நிஷ்டராலே யார் ஏற்கனவே சத் சம்பிரதாய நிஷ்டையோடு இருக்காளோ ஸ்லாகனீயமான வியாக்கியானம் உண்டாகில் அவளால் செய்யப்பட்ட ரொம்ப உயர்ந்த வியாக்கியானம் ஸ்லாகியமான வியாக்கியானம் ஏதாவது இருந்தால் அது நீங்கள் கேளுங்கள்னா. உண்மையாக பார்த்தா இந்த ஸ்ரீவச்சனபூஷணத்துக்கு ஆச்சாரிய ஹிருதயத்துக்கு இதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணவரே சுவாமி மணவாள மாமுனிகள் தான். இருந்தாலும் மாமுனிகள் என்ன சொல்றாருன்னா நான் பண்ணின வியாக்கியானத்தை கேளுங்கிறதுக்காக இப்போ உங்களெல்லாம் பிடிச்சி இழுக்கல, இன்னும் சில பேர் பண்ணியிருப்பா இல்லை பண்ணியிருக்கா, அது கிடைச்சதுன்னா அவாட்டியே போய் கூட நீங்கள் காலக்ஷேபம் கேளுங்கோ, அடியன் பண்ண வியாக்கியானம் தான் கேட்கணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இங்கே சொல்றார் வியாக்கியங்கள் தான் உண்டாகில் அப்படின்றார் இல்லையா. அதை மனசில் வச்சு நீங்கள் அவதாரிகளை சொல்லிட்டு வர அவ ஸ்லாகனீயமான வியாக்கியானம் உண்டாகில் அத்தை அதிகரித்து அமுகத்தாலே அறியுங்கோள் என்கிறார். அன்றைக்கே அபேட்சா நிரபேட்சமான தத் அர்த்த விஷயமான வியாக்கியானம் உண்டாகில் யாரையுமே எதிர்பார்க்காத அபேட்சா நிரபேட்சமான தத் அர்த்த விஷயமான யாரையும் எதிர்பார்த்து இல்லை எதையோ எதிர்பார்த்து பண்ணின வியாக்கியானம் இல்லை, அர்த்த விஷயங்கள் இல்லை, அது மாதிரியான வியாக்கியானங்கள் ஏதாவது இருந்தால் அத்தையும் நிரூபண முக்கேன அறிந்து ஆதரியுங்கோள் என்கிறாராகுவான். நாம் பண்ணினதான வியாக்கியானத்தை மட்டும் கேளுங்கோன்னு இல்லாத இன்னும் யாராவது இந்த மாதிரி பண்ணியிருந்தாளானால் அதையும் சேர்த்து கேளுங்கோ. ஏன்னா 6000 படியோடு நிக்கலையே திருவாய்மொழிக்கு வியாக்கியானம், அப்புறம் மேலே மேலே 36,000 படி வரைக்கும் வழி கொடுத்துட்டே வந்தது. அதில் 36,000 படி எழுதினவர் என் வியாக்கியானத்தை மட்டும் கேளுங்கோன்னு அவர் சொல்லலை, முன்னாடி இருக்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தானே சொல்கிறா. அது மாதிரி தான் சுவாமி மணவாள மாமுனிகள் தாம் பண்ணின வியாக்கியானத்தை மட்டும் இல்லாத இன்னும் சில பேர் ஸ்ரீவச்சனபூஷணம் அல்லது ஆச்சாரிய ஹிருதயத்துக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருப்பா, அதெல்லாமும் பாக்கியம் இருந்தால் போய் கேளுங்கோ அப்படிங்கிறார். சத் சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால், அதாவது ஓதி வித்து ஆதியாய் வரும் என்கிறபடியே விச்சேதியாத சத் சம்பிரதாயத்திலே சம்பந்தத்தை உடையராய் தம்ம போலே வாக்கியாலங்கிருத வாக்கியானி வியாக்கியாதாரம் என்றும் வாக்கிய சங்கதி வாக்கியார்த்த தாத்பர்யாணி யதாசுதம் வியாகுர்வன்னேவ பூர்வேஷாம் வர்த்தமானா பதே பதே ஸ்வமனீஷ கயானைவ கல்பயன்னே கிஞ்சிதே அப்பயம் குப்யன் குப்தான் சர்வான் குருத்வேன கூடான் அர்த்தான் அதீதிசதே என்றும் சொல்லுகிறபடியே வச்சனபூஷண வியாக்கியான விசக்ஷணராய் ஆச்சாரிய சந்நிதியிலே அனவரத சிரவணத்தை உடையராய் இருக்கும் அவர்கள் ஸ்ரவித்தக்கால் என்கை அப்படிங்கிறார். இங்கே சத் சம்பிரதாயம் அப்படிங்கிறதுனால சிஷ்ய பிரசிஷ்யின்னு பரம்பரையில் ஓரான் வழியா கேட்டு கேட்டு வந்த அர்த்த விசேஷங்கள், அதுதான் சத் சம்பிரதாயம்னு பேர். அதுக்கு ஒரு பரம்பரை ஓடும். ஏவம் பரம்பரா பிராப்தம் இவம் ராஜர்ஷியோ விதுகுன்னு கீதையில் சொல்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பரம்பரை இருக்கு. அந்த பரம்பரையில வந்ததான ஆச்சாரியர் ஓதி வித்து ஆதியாய் வரும் அப்படின்னு இருக்கிறது போல இவர் அவருக்கு ஓதி வைக்க, அவர் அவருக்கு ஓதி வைக்க, அவர் அவருக்கு ஓதி வைக்க சிஷ்ய பிரசிஷ்ய தத் பிரசிஷ்யி அப்படின்னு அப்படியே வந்துட்டே இருக்கும். அவர் விச்சேதியாத, அதுல ஒரு கண்டனம் ஏற்படாத தொடர்ச்சி அப்படியே வருது. சத் சம்பிரதாயத்தாலே சம்பந்தத்தை உடையராய், அப்பேற்பட்ட சத் சம்பிரதாயத்தில் சம்பந்தமுடைய ஒரு ஆச்சாரியர் தம்மை போலே வாக்கியாலங்கிறது வாக்கியானி வியாக்கியாதாரம் என்றும் இவரை போல மணவாள மாமுனிகளை போலேயே யார் யாரெல்லாம் வாக்கிய அலங்காரத்தோட அந்த வாக்கியங்கள் எல்லாம் எடுத்து அதுக்கு வியாக்கியானம் ஆதாரமாக பிரமாணங்களை எடுத்து கொடுத்து
அப்பேற்பட்டதான வியாக்கியானம் யார் பண்ணியிருக்காளோ அதெல்லாமும் சேர்த்துக்கலான்றதுக்காக இங்கே சொல்லிட்டு வர சச்சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால் அப்படின்னு. அப்பேற்பட்டதான அவ கூடான அர்த்தான அதீதிசது அப்படிங்கிறதுனால கூடமான அர்த்தங்கள் ரகசியார்த்தங்கள் எல்லாம் யாராவது சொல்லுவா. அப்படி சொல்லச்சே அதெல்லாம் கேளுங்கோ அப்படின்னா. சர்வானு அப்படின்னா குப்தானு சர்வானுன்றதுனால எந்தெந்த ரகசியங்கள்லாம் இருக்கோ அந்த அர்த்தங்கள் எல்லாம் சர்வானு எல்லா விதமான ரகசியார்த்தங்களையும் குருத்வேன கூடான அர்த்தானு அதீதிசது அப்பேற்பட்டதான ஆச்சாரியர் முகேன காண்பிக்கப்பட்டு அதை தெரிஞ்சுக்கணுமா இருக்கிறதுனால வச்சனபூஷண வியாக்கியான விசக்ஷணராய். வியாக்கியான விசக்ஷணர்னா வியாக்கியானம் பண்றவாளாக இருக்கிறவா அல்லது வியாக்கியானம் பண்ணியிருக்கிறத உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுட்டு யதாசுதம் அப்படியே சொல்றவரா இருக்கணும். ஆச்சாரிய சந்நிதியிலே அனவரத சிரவணத்தை உடையராக இருக்கும் அவர்கள். எப்போதும் ஆச்சாரியர்கிட்ட போய் அவ சந்நிதியில இருந்துட்டு அனவரதம் காலக்ஷேபம் கேட்டுட்டே இருக்கக்கூடியவா. ஷவித்தக்கால் என்கை அவ அப்படி சொல்லி உனக்கு கேட்கிற பாக்கியம் கிடைச்சால் அப்போ இது வந்து சத்சம்பிரதாயமா வர வேண்டிய விஷயமே தவிர அவளுக்கு தோணினபடிக்கு சொல்லிட்டு அர்த்தத்தை சொல்லிட்டு போகக்கூடாது. ஸ்ரீவச்சன பூஷணத்தை ஏற்கனவே பண்ணியிருக்கிற வியாக்கியானம் அது எதுவோ அதை தெரிஞ்சுண்டு இது வந்து பூர்வாச்சாரியர்களுக்கெல்லாம் உகக்குமான வியாக்கியானார்த்தமா இருந்தா அதை யார் சொல்றாளோ அதை நிறைய ஆச்சாரியன்ட்டு கேட்டு அதை சொல்றவா யாராவது இருந்தா அவள்கிட்ட போய் கேளுங்கோ அப்படிங்கிறார். அது மாதிரி யாராவது ஸ்ரவித்தக்கால் அது மாதிரி சொல்றவா யாராவது கிடைச்சா சத் சம்பிரதாய அர்த்தங்கள் எல்லாம் விஷதமாக கை வந்திருக்கும்படியான மதிப்பை உடையராயிருக்கும் தாங்கள் கேட்டக்கால். அது மாதிரி விஷதமாக எடுத்து சொல்லக்கூடிய பெருமதிப்பாளர்கள் எல்லாம் தெரிஞ்சவா அவளை சர்வஞர்கள்னே சொல்லணும். அப்படிப்பட்டவாட்ட போய் கேட்கணுமா. தாங்கள் கேட்டக்கால் மெச்சும் வியாக்கியை தான் உண்டாகில். அதாவது சீதா சரித்தமான ஸ்ரீ ராமாயணத்தை கேட்ட விசேஷஜரெல்லாம் அஹோ கீதஸ்ய மாகாத்மம் என்றும் ஆதரித்தார் போலேயும் செவிக்கினிய செஞ்சொல்லான திருவாய் மொழியை கேட்டாரார் வானவர்கள் என்னமா போலேயும் சுத்த சம்பிரதாய பிரவர்த்தகரானவர்கள் இதை கேட்டு இதுவும் ஒரு வியாக்கியானம் இருந்தபடியே என்று ஈடுபட்டு கேட்குமதான வியாக்கியானம் தான் உண்டாகில் அப்படிங்கிறார். எப்படி சீதாயா சரிதம் மகத்துன்னு சொல்லக்கூடிய சீதையுடைய சரித்திரத்தை விஸ்தாரமா சொல்ல வந்ததான ஸ்ரீ ராமாயணத்தை கேட்டவெல்லாம் அஹோ கீதஸ்ய மகாத்மியம். இந்த ராமாயணத்தினுடைய மகாத்மியத்தை எப்படி சொல்றது அஹோன்னு ஆச்சரியமா இருக்கேன்னு. அது மாதிரி திருவாய்மொழியை கேட்டவெல்லாம் கேட்டாவரார் வானவர்கள் அப்படின்னு சொல்லும்படியா கேட்டாரார் வானவர்கள். யார் யாரெல்லாம் கேட்டாலோ அவ வானவர்கள்னா என்ன சாட்சாத் நித்திய சூரிகள் அப்படின்னு சொல்லும்படிக்கு செவிக்கினிய செஞ்சொல்லான திருவாய்மொழியை கேட்டவாள்லாம் எப்படியோ அதை மாதிரி சுத்த சம்பிரதாய பிரவர்த்தகரானவர்கள் இதை கேட்டு இதுவும் ஒரு வியாக்கியானம் இருந்தபடியே என்று ஈடுபட்டு கேட்குமதான வியாக்கியானம் தான் உண்டாகும். இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு இன்னும் பல பேர் பண்ணியிருக்கிற வியாக்கியானங்கள் எல்லாம் பார்த்துட்டு சுத்த ஞானம் பரிபூர்த்தியா இருக்கக்கூடியவா சுத்தமான சம்பிரதாய ஞானம் உடையவர்கள் எல்லாம் கேட்டுட்டு ஆகா அப்படின்னு ஈடுபட்டு மெச்சும்படியான வியாக்கியை எதுவோ அந்த வியாக்கியானத்தை நீங்க உங்களுக்கு கிடைச்ச ஆச்சாரியர் மூலமா கேளுங்கோ. அன்றைக்கே மெச்சும் வியாக்கியைகள் தான் என்று மதிப்பரானவர்கள் மதிக்கும்படியான வியாக்கியை தான் என்னமா ரொம்ப மதிக்கத்தக்கவர்கள் பூஜ்யர்கள் ஸ்லாகனீயர்கள் அல்லது அவளை வந்து எவ்வளவு வேணா உயர்த்தி சொல்லலாம். அப்பேற்பட்டதான மதிப்புடையவர்கள் யாரோ அவ இந்த வியாக்கியானத்தை ரொம்ப மெச்சிக்கிறா கொண்டாடுறா அப்படின்ற மாதிரி அந்த வியாக்கியானம் இருக்குமே அதை நீங்க கேளுங்கள் அப்படிங்கிறார். வசனபூஷணத்தை கற்ற மதியுடையீர் என்று வசனபூஷணத்திலே அற்றுத்தி இருந்த மதியை உடையீர் என்னுமாம் அப்படிங்கிறார். வசனபூஷணத்தினுடையதான அற்றுத்தி இருந்த மதியுடையீர் அதை உள்ளது உள்ளபடி கற்று தெரிஞ்ச மதி அந்த ஞானம் உடையவர்கள் அப்படின்னு அர்த்தமா இருந்தீங்க. வசோ பூஷோ வியாக்கியாருச்சிர வரயோகீந்திர ரச்சிதா வசோபி சர்வேஷாம் வர நிகம சமரைஹி சுபகுலா கம்பீரா வாக்கியார்த்தைரவி அபி பரித சத் சங்கதி கணைஹி பிரசன்னாமே ஸ்வார்த்தம் பிரகடயது தசைவ கிருபையா என்ன கடவதிரே அப்படின்னு இங்க ஸ்ரீவச்சன பூஷணத்துடைய வியாக்கியானத்தை சாட்சாத் மணவாள மாமுனிகளே அருளி செய்திருக்கார் இல்லையா. அதனுடையதான அர்த்த கம்பீரம் எல்லாரும் கேட்டு அது படிச்சோ இல்லை கேட்டோ உணரும்படிக்கான அவர் பிரகடனம் பண்ணியிருக்காரே அவருடைய கிருபையினால அப்படின்னு அந்த ஸ்லோகம் போறது இல்லையா. அந்த ஸ்லோகத்தில் சொன்னபடி மணவாள மாமுனிகளே அருளி செய்தது அதுதான் எல்லாரும் மெச்சிண்டு இன்னி வரைக்கும் மிச்சவாழமும் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. திருநாராயணபுரத்து ஜனன்யாச்சாரியர் போன்றவாள்லாம் பண்ணியிருக்கா.
ஆனால் அதெல்லாம் இருக்கு, எல்லாத்தையுமே ஸ்லாகனீயமானது அப்படின்னு ஏற்றுக்கிறா, உயர்ந்ததுன்னு இருந்த போதிலும் எல்லாரும் அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் இவர் வியாக்கியானம் பண்ண காலம் மணவாள மாமன்களுக்கு அடுத்த தலைமுறையில் வந்து வியாக்கியானம் பண்ணியிருக்கார் இந்த பிள்ளைலோகஞ்சியார். ஆனால் அதுக்கும் பிற்பாடு இப்போ சொல்றது இன்னைய வரைக்கும் வர்த்தமான காலத்தை இப்போ இருக்கிற கால பரியந்தம் எல்லாரும் சிவச்சன பூஷணத்துக்கு வியாக்கியானம்னாலே மணவாள மாமன்களுடைய வியாக்கியானத்தை தான் எடுத்துக்கிறார். அதான் மெச்சும் வியாக்கைகள்னு சொல்றது பகுவச்சனத்தில் இவர் எதுக்கு சொல்றாருன்னா, நாம் பண்ணது மட்டும் இல்லை, திருநாராயணபுரத்து ஜனன்யாச்சாரியர் போன்றவெல்லாம் பண்ணதெல்லாமும் நீங்க கேட்கலாம், அதுக்குரியதான சம்பிரதாய சத் சம்பிரதாய ஞானமுடையவாட்டை கேட்கலாம், அங்கேயும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரே தவிர, ஆனா யதார்த்தம் என்னடான்னா நாம் பண்ண கிரந்த வியாக்கியான கிரந்தத்தை கேளுங்கோ அப்படின்னு சொன்னார்னா அகங்கார விமூடாத்மான்னு போயிடும். அது மாதிரி இல்லாத நீங்க கேளுங்கோ, யாராவது பண்ணியிருந்தோ அதையும் கேளுங்கோ, யாராவது சொல்றேன்னா காலக்ஷேபம் கேளுங்கோ, இல்லை அடியேன் பண்ணதுன்னு சிலது இருக்கு அதை வேணா கேட்கணும்னாலும் கேளுங்க. அடியேனே சொல்லியும் கேட்கலாம், அடியனுக்கு பிற்பாடு வரவா சொல்லியும் கேட்கலாம் அப்படிங்கிறதாக பொதுவாக சொல்லப்பட்டதாக அமைஞ்சிருத்தீங்க. ஆகில் என்ற எதிசப்தத்தாலே அதனுடைய தௌர்பல்யம் தோன்றுகிறது. இங்க ஆகில் அப்படின்னு பதம் முன்னாடியே போட்டு விட்டார் இல்லையா, மெச்சும் வியாக்கைகள் தான் உண்டாகில். ஏன்னா அது அவ்வளோ துர்லபம், கிடைக்கிறது துர்லபம். யாராவது வியாக்கியானம் பண்ணியிருப்பா, பண்ணின வியாக்கியானத்தை பாதுகாக்கணுன்றது ஒன்று இருக்கு. அது சிஷ்ய பிரசிஷ்ய கிரமத்தில் அப்படியே சிஷ்யனுக்கு சொன்னான், அவன் சிஷ்யனுக்கு சொன்னான்னு பரம்பரையில் வரணும். அது கிடைக்கணும் இன்னி அளவுக்கும். அப்படி கிடைச்சதுன்னா சந்தோஷம், கிடைக்கல அப்படின்னா கிடைச்சதை ஆக என்னதான் ஆகில்னு பதம் போட்டார். எதி மிலிதம் அப்படிங்கிறது மாதிரி இது கிடைச்சதுனால், எதி லப்தம் அப்படின்னு கிடைச்சதுனால் அப்படிங்கிற அந்த எதிங்கிற சப்தம் ஆகில்ன்றது அதனுடைய தௌர்பல்யம் தோற்றுகிறது. அது எவ்வளவு துர்லபமானது இந்த வியாக்கியானங்கள் கிடைக்கிறது. இப்படி அலபியமானது லபித்ததாகில் நச்சி அதிகரியும் நீர் வச்சனபூஷணத்தின் அதிகாரிகளாகி உஜ்ஜீவிக்க வேணும் என்கிற இச்சையுடைய நீங்கள் இத்தை விருப்பத்துடனே அதிகரிங்கள். நச்சின்னா விருப்பத்தோட, நச்சி அதிகரியும் அப்படின்னு சொன்னாக்கா விருப்பத்தோட ஆர்வத்தோட பிரேமையோட போய் அதை அதிகரிக்கணும், காலட்சேபம் கேட்கணும். ஏன்னா நீங்க வசனபூஷண அதிகாரிகளாய் ஆகி உஜ்ஜீவிக்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு இருந்தா விருப்பத்தோட போய் கேளுங்கோ அப்படிங்கிறார். நச்சை அதிகரியும் அப்படிங்கிறார். இத்தை விருப்பத்துடனே ஆதரியுங்கோள். கல்லாததென்னோ கவர்ந்து என்ன வேண்டாதபடியாய்த்து இப்போது இவருக்கு கல்லாததென்னோ கவர்ந்துன்னு முன்னாடி சொன்னார் இல்லையா, அப்படி படிக்கா காலட்சேபம் கேட்காத இருக்கேளே அப்படின்னு சொல்ற நிலை மாதிரி அவதான் காலட்சேபம் கேட்கணும்ன்ற நிலைமைக்கு வந்துட்டா இல்லையா. அதனால கல்லாததென்னோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத நச்சி அதிகரியும், ஆசையோட விருப்பத்தோட போய் கேளுங்களேன் அப்படின்னு அவளுக்கு சொல்ற காலம் வந்துடுதான் இப்போ மணவாள மாமன்களுக்கு. அதனால சொல்றார், வசனபூஷணத்துக்கு கற்ற வசனபூஷணத்துக்கு மெச்சும் வியாக்கையாய் இருக்கும் அதானவற்றை மதியுடையீர் மத்தியஸ்தரா அந்த வியாக்கியானத்தை போய் கேளுங்கோ. நச்சு அதிகரிக்கும் இடத்து விவேக பரிகரமான மனசை உடைய நீங்கள் மத்தியஸ்த பாவனையாலே அர்த்தத்தின் சீர்மையை ஆராய்ந்து பார்த்து உங்கள் அதிகாரி பூர்த்திக்கு உடலாக அதிகரியுங்கோள் அப்படின்னு விட்டார். மத்தியஸ்தராய் அப்படின்னா உங்களுடைய விவேகத்துக்கு தக்க மாதிரி இந்த வசனபூஷணம் எப்பேற்பட்ட விசேஷம், அதை இப்படிப்பட்ட வியாக்கியானம் விசேஷம், அதுல இன்னார் சொல்லி அந்த காலக்ஷேபமா கேட்கணும் அப்படிங்கிற விசேஷம் இருக்கிறதுனால மத்தியஸ்தரா இருந்து யார்கிட்ட எந்த வியாக்கியானத்தை இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு கேட்கணுமோ அதை கேளுங்கோ அப்படிங்கிறார். இத்தால் சத் சம்பிரதாய சம்யுக்தரான ஆச்சாரியர்களாலே ஆதரணீயமான வியாக்கியானமே சத் பரிகிராக்கியம் என்றதாய்த்து. அப்ப சத் சம்பிரதாயத்தில் வந்ததான ஆச்சாரியர்களாலே எது ஆதரிக்கப்பட்டதோ எந்த வியாக்கியானம் அதுதான் நம்மளாம் கேட்கணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ மாமுனிகள் தான் எல்லாரும் இந்த 600 வருஷங்களாக இந்த மாமுனிகளுடைய வியாக்கியானத்தையே எல்லாரும் அவாவா காலட்சேபம் சொல்லி ஏன்னா இதில் இருக்கிற சீர்மை, இதனுடையதான அர்த்த கௌரவம், இதனுடையதான பிரமாணங்கள், இதில் சொல்லப்பட்ட பிரமாணங்கள் அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இதையே தன்னுடைய சிஷ்யாளுக்குன்னு சொல்லியிருக்கா. அதுதான் இங்க சொல்றாரு. இத்தால் சத் சம்பிரதாய சம்யுக்தரான ஆச்சாரியர்களாலே ஆதரணீயமான வியாக்கியானமே சத் பரிகிராகியம் என்றதாய்த்து. எல்லாரும் அதுதான் சாதுக்கள்லாம் பரிகிரகிக்கணும், காலட்சேபமா கேட்கணும் அந்த வியாக்கியானத்தை அப்படிங்கிறதாச்சு. சத் சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால் மெச்சும் வியாக்கை தான் என்றது. நாலூராச்சான் பிள்ளை சந்நிதியிலே திருவாய்மொழி ஈடு தொடங்கி அதன் தாத்பரியமான ஸ்ரீவச்சன பூஷணார்த்தத்தியம் திருநாராயணபுரத்தில் திருவாய்மொழி ஆச்சாரியர் சிஷ்யரான நல்லப்பநாயன்
இவர்களை தரிசிப்பிக்கிறது. இங்கே சத் சம்பிரதாயம் தாமுடையோர் கேட்டக்கால் மெச்சும் வியாக்கியைகள் தான் அப்படிங்கிறது. எது மெச்சும் வியாக்கியைகள் அப்படின்னா, நாலூர் ஆச்சான் பிள்ளைகிட்ட சுவாமி திருவாய்மொழி பிள்ளை போய் ஈடு வியாக்கியானம் கேட்டார் இல்லையா, கூடவே ஜனன்யாச்சாரியரும் பூரா கேட்டிருக்கார். திருநாராயணபுரத்து ஆய் அப்படிங்கிற பெரியவர், அவர் திருப்பாவைக்கே 2000 படி 4000 படி வியாக்கியானம்லாம் பண்ணவர். அந்த ஜனன்யாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணம் தொடங்கி எல்லா சகல ரகசியார்த்தமும் கேட்டிருக்கார், திருவாய்மொழிக்கு வியாக்கியானமும் கேட்டிருக்கார். எல்லாம் நாலூர் ஆச்சான் பிள்ளைகிட்டேருந்து இந்த ஜனன்யாச்சாரியரான திருநாராயணபுரத்து ஆய் கேட்டிருக்கார் பூரா. அவர் பண்ணதான வியாக்கியானம் இருக்கு. திருவாய்மொழி ஆச்சாரியர் ஆய் சிஷ்யரான நல்லப்பநாயன் இவர்களை தரிசிப்பிக்கிறது. அவள்லாம் கூட அவர்கிட்டயே காலக்ஷேபம் கேட்டிருக்கா. திருநாராயணபுரத்து ஆய்கிட்டே இவாள்லாம் கேட்டிருக்கா. மாரில் முடும்பை உலகாசிரியன் வச்சன கலனும் மாறன் கருத்தில் மணவாளன் வார்த்தையும் வல்லிருக்கை சீரும்படி திருத்தாழ்வரை தாசன் தெரிந்து எனக்கு தேரும்படி உரைத்தான் திருத்தாள் என் சென்னியதே என்றும் அப்படிங்கிற பாசுரத்தின்படி இன்னன்னார் இன்னன்னாருக்கு சொன்னார்னு ஒரு கிரமத்தை சொல்லிட்டு வரார் இல்லையா. என்றும் ஆச்சாரியஹிருத் சம்யா நிபந்தனஸ்ய வியாக்கியாம் அகார்ஷீத்து என்றும் சொல்ல கடவதிரே. ஸ்ரீவச்சனபூஷண ஆச்சாரிய ஹிருதயங்களாகிற திவ்ய பிரபந்தங்களுக்கு பிரதம வியாக்கியானம் செய்தவர் திருநாராயணபுரத்து ஆயிரே. மணவாள மாமுனிகள் அருள் செய்யறதுக்கு முன்னாடியே திருநாராயணபுரத்து ஆய் ஸ்ரீவச்சனபூஷணம் ஆச்சாரிய ஹிருதயத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரியுதுங்க. அவரை அடிவொத்தீரே மற்ற வியாக்கியானங்கள் உண்டானது. அந்த திருநாராயணபுரத்து ஆயினுடைய வியாக்கியானத்தை அடிவொற்றி தான் பின்னாடி மணவாள மாமுனிகளோ மற்றவா பண்ண வியாக்கியானங்களோ இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு உண்டாயிருக்கு. அவர்களோ பாதி நாலூராச்சான் பிள்ளை அவர் சந்நிதியிலே திருவாய்மொழி ஈடு தொடக்கமான சகல பிரபந்தங்களுக்கும் ஸ்ரீவச்சன பூஷண அதி திவ்ய ரகசியங்களுக்கும் அர்த்தம் கேட்டார் என்று பிரசித்தமிரே அப்படிங்கிறார். நாலூராச்சான் பிள்ளை அவர் சந்நிதியிலே திருவாய்மொழி பிள்ளை, அந்த நாலூராச்சான் பிள்ளை தான் ஜனன்யாச்சாரியருக்கு சொல்லிக் கொடுத்தவர், காலட்சேபம் சொன்னவர். அவரே தான் திருவாய்மொழி பிள்ளைக்கும் காலட்சேபம் சொல்லி திருவாய்மொழி பிள்ளை மூலமாக மணவாள மாமனிகளுக்கு வந்திருக்கு. திருவாய்மொழி பிள்ளை கேவலம் திருவாய்மொழிக்கு மட்டும் வியாக்கியானம் பண்ணாருன்னு இல்லாத ரகசியார்த்தங்கள் எல்லாத்துக்குமே 18 ரகசிய கிரந்தங்களுடைய வியாக்கியானங்கள், பெரியவாச்சான் பிள்ளை அருள் செய்த 6 ரகசிய கிரந்தங்கள், எல்லா வியாக்கியானத்தையும் விஸ்தாரமாக ஒன்று விடாத மணவாள மாமனிகளுக்கு காலட்சேபமாக சொல்லியிருக்கார் திருவாய்மொழி பிள்ளை. அவரும் ஒரு வியாக்கியானம் ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு பண்ணினார் என்னும் அதுவும் பிரசித்தமிரே. அந்த திருவாய்மொழி பிள்ளையும் ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அப்படின்றது பிரசித்தம். ஆனால் கையில் இப்போ கிடைக்கிறதானா இல்லை, லுப்தமாக எடுத்து போல பிரசித்தமிரேன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காருங்க. அதிஷ்டித சதுர்கிராமாச்சாரிய தேவபதே குரோஹோ சாகார்த்தைஹி லேபிரே ஏன சர்வேச திராவிடாகமாக என்ன கடவுதிரே. எல்லாத்தையும் திருவாய்மொழி பிள்ளை அந்த நாலூராச்சான் பிள்ளைகிட்டேருந்து காலட்சேபமாக கேட்டு அதிகரிச்சிருக்கார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றது போல அவரும் வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கார். இதை மாதிரி திருவாய்மொழி பிள்ளை வியாக்கியானமோ திருநாராயணபுரத்து ஆய்பெண் வியாக்கியானமோ போன்றவர்களாக இருக்கு. உங்களுக்கு கிடைச்சதானா அதை சொல்றதுக்கு கேட்கறதுக்கு பாக்கியம் கிடைச்சதுன்னா கேளுங்கோ, இல்லைன்னா அடியேன் பண்ணதான வியாக்கியானம் இருக்கு அதையாவது கேளுங்கோ அப்படிங்கிற ரீதியில சுவாமி மணவாள மாமுனிகள் ஆக இது சத் சம்பிரதாயத்தில் வந்த அதுல நிஷ்ட உடையதான ஒரு சதாச்சாரிய முக்கியன இதை கேட்கணும். அதுதான் இங்கே முக்கியம். ஏன்னா அது காரணம் என்னன்னா அதில் ஒரு விதமாக வியாக்கியானம் பங்கிகளை பார்த்துட்டு இவாளுக்கு தோணினதான ஒரு வியாக்கியானமாக சொல்லிடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு பயத்தினால அதை காப்பாற்றணுமே, சத் சம்பிரதாயத்தை காப்பாற்றணுமேன்றதுனால காலட்சேபம் கேட்கணும்னு சொன்னால் கூட இன்ன யோகியதை உடையவாள்கிட்ட போய் கேளுங்கோள் அப்படின்னு ரொம்ப ரகசமாக சொல்கிறாருங்க. அப்பேற்பட்டதான இந்த பாசுரத்துக்கு அடுத்தது திருப்பி அடுத்த பாசுரத்திலும் ஸ்ரீவச்சன பூஷணத்தையே அதனுடைய வைபவத்தையே சொல்ல போறார். மேலே கேட்கலாம். சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானுக்கு ராமானுஜா ராமானுஜா ராமானுஜா
की स्वामी मनवाल मामुनिगल तिरुवडिगले शरणम जय प्रेमिकेंद्र सद्गुरुदेव भगवान की श्रीमते रामानुजाय नमः।